ஃபோன் நம்பர் கொடு, அது கொடுண்ணா யாருண்ணா. நீ போயிட்டு இவர் வீட்டில் போயிட்டு ஃபோன் நம்பர் கொடுண்ணா சொல்லுங்க யாருண்ணா. பரமாத்த நான் சொல்றது இஸ்மாயில் நம்பி தெரியல தேவரமா சொல்கிறேன். நான் நம்பிட்டேன். இப்போ இந்த வீடு தந்து யார் வச்சது? காலி இஸ்மாயில் வந்துச்சு லாஸ்ட் வீக்கில் 50 days ஆயிடுச்சு. ஒரு 5 minutes வரல. வந்துட்டு ஷிப்ருக்கு வரேன், போயிட்டு வந்தேன், அவ்வளோதான், திரும்பி வரல. எப்போ காசு கொடுத்தேன் வேறு ஆளுக்கு, என்ன வேறு ஆளும் இன்னும் வரல, யாருக்கு கொடுத்தா அது திரும்ப தெரியல. இல்ல கீழே இருக்கிற செக்யூரிட்டி சொல்றாரு டெனன்ட் வந்து காலி பண்ணிட்டாங்க சையது. அப்ப புதுசா ஒரு டெனன்ட் வந்திருக்காங்க, ஜாமான் போட்டிருக்காங்கன்றாங்களே. புதுசா திங்ஸ் வந்து கொண்டு அப்ப புது டெனன்ட் வந்து அப்ப திங்ஸ் வந்து புது டெனன்ட் வந்திருக்காங்களா? இல்ல வரல. அப்ப பழைய டெனன்ட் தானா? இல்ல புது டெனன்ட் புதுத்த மாதிரி இருக்குது. அவரு வந்தது அதுதான் காசு வாங்கிட்டு அவருக்கு கொடுத்து காலி பண்ணிட்டு அவர் வேற ஆளுக்கு கொடுத்து ஒன்றும் காலி பண்ணியாச்சா இல்லையா? பழைய டெனன்ட் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு எப்போ காலி பண்ணாங்க? 15 நாள் ஆயிடுச்சு. அவரு வந்தேன் நம்மகிட்ட இஸ்மாயில் வந்துட்டு 5 minutes வரேன். எவ்வளோ மணிக்கு வரேன்? 6:30 மணிக்கு நான் பள்ளிக்கு போகிறேன். 6 மணிக்கு அவ்வளோ மணிக்கு என்னப்பா இல்லை டெனன்ட் காலி பண்ணேன், நான் வந்துருக்குது. சரி ஒரு 5 நிமிஷத்தில் வரேன், வந்துட்டு பேசுகிறேன். இன்னும் கூட வரல. 15 நாள் ஆயிடுச்சு, இன்னும் கூட வரல. லாஸ்ட்டுக்கு வரல. நான் என்ன சொல்கிறேன், போயிட்டு 15 நாள் ஆயிடுச்சு, இன்னும் கூட இங்கே வரல. அங்கே போயிட்டு பார்த்தாக்கா திங்ஸ்லாம் வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஆனால் புது டெனன்ட் யார் வந்திருக்காங்க? இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், இஸ்மாயில் மேலே லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போ பேபி இருக்குது விட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னு நான் இல்லைனாக்கா சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துரு. அவங்க நெட்வொர்க் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு ட்ராக் பண்ணி யார்கிட்ட பேசுனாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி விசாரணை பண்ணுவாங்கல்ல. அப்போ யார் வரா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. 3 months ஆச்சுண்ணே, பணம் அனுப்பலண்ணே. ஆனால் ஃபேமிலி இருக்குல்ல, குழந்தைங்க இருக்காங்கல்லண்ணே. அங்கேருந்து திருச்சியில் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் பண்ணுங்க. எஃப்ஐஆரில் பண்ணிட்டு பண்ணியாச்சு. கரெக்டு காப்பி இல்லை. அங்கே திருச்சியில் என்ன பண்ணுறாங்க, திருச்சி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு திருச்சி போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே வீடு அட்ரஸ்ஸு, இங்கே வீடு அட்ரஸ் அங்கே கொடுத்தானாக்கா அவர் என்ன பண்ணுறது, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு லெட்டர் தரேன். அது போயிட்டு நீ கமிஷனர் ஆஃபீஸ் கொடுத்தானாக்கா அங்கே அந்த செப்பரேட் லெட்டர் தரேன். அது கொடுத்தானாக்கா இங்கே என்ன பண்ண அட்டாச் பண்ணுற அவர் அட்டாச் பண்ணிட்டானாக்கா ನಿಮ್ಮ ஹஸ்பண்ட் எங்கே போகிறதில்ல, டெனன்ட்டு எங்கே போகிறதில்ல, யாருமே எங்கே போகிறதில்ல. சரி, இது இப்போ அக்ரிமெண்ட் லெட்டர் ஏதாவது இருக்கா? நான் இந்தானக்கா கொடுக்குறேன். இல்லை உங்கள் பழைய டெனன்ட் இப்போ இந்த டெனன்ட்டை விட்டுருங்க. பழைய டெனன்ட் அம்சத்து நீங்கள் தான் வச்சிங்க, பக்கத்து டெனன்ட் நீங்கள் தான் வச்சிங்க, மாடியிலே நீங்கள் தான் வச்சிங்க. அந்த டெனன்ட்டோட அக்ரிமெண்ட்டாவது வாங்கி கொடுங்க, ஃபோன் நம்பர்ஸ் கொடுங்க. நமக்கு ஜெராக்ஸ் இல்லையா? ஜெராக்ஸ் நான் என்ன வச்சிருக்கேன். இவருக்கு ஒன்று அவருக்கு ಒಂದು ಥರ ಅವ್ರகிட்ட வாங்கிட்டு நான் தரேன். சரி, நீங்கள் வந்து ನಿಮ್ಮ அட்ரஸ் கொடுங்க. 2 நாள் டைம் கொடுங்க. நான் நல்லா கப்பி நிற்கிறேன். ದೇವರನ್ನಾಗ ರಂಜಾನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ ನಾಳೆಗೆ. ಅದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಅಡ್ರೆಸ್ ಡಿ ಸಿ ಇಲ್ಲ ಪ್ರೊಫೆಷನ್ ಅನ್ಸಲ್ಲ. ನಾನು என்ன அனுப்புறீங்க? இது டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வாங்கிட்டு அவர்கிட்ட ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு காப்பி அனுப்பிச்சிடுறேன். ஜெராக்ஸ் காப்பி வரும். ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல் அவர்கிட்ட இருக்குதுல்ல, ஜெராக்ஸ் பண்ணிட்டு நான் 99% நான் நல்லா சளி ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நைட்டு ரம்ஜான் ஃபில் பண்ணுறதுக்கு இது இல்லை, நான் பண்ணுறேன் இல்லைனாக்கா இல்லை. எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அது நான் சொல்கிறேன்ல ரம்ஜான் இவருக்கு என்ன சொல்ல 20 எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்ல அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறேனாக்கா எப்போ எவ்வளோ வாட்டின்னு சொல்கிறேம்மா. நான் கேட்டோங்க நம்ம சிஸ்டருக்கு என்ன சொல்லிருக்குது. எப்போ நான் ஒரு 2 நாள் 3 நாள் இங்கே இருந்தானாக்கா இம்மீடியட் ஃபோன் பண்ணுறேன், நீ பண்ணுறேன். நைட்டு ட்ரெயினில் வச்சாச்சு காலையில் இங்கே வந்தானாக்கா நான் தான் எவ்வளோ வாட்டி சொல்லாமா சொன்னீங்கன்னா நான் வந்த அன்னைக்கு சொல்லவே இல்லையே நீங்கள். அவர் 5 minutes வந்தாருன்னாலும் சொல்லிருக்கலாம். நான் எப்படி சொல்லணும் வரமாச்சா வரனாக்கா இன்னைக்கு இருக்கிறனாக்கா நான் அந்த சொல்லாம இல்லை. வந்து 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாள் ஒன்று கூட பேசல நம்மகிட்ட. வேற யாரும் ஃப்ரெண்ட் இல்ல, நான் புரோக்கரிங்க, நானே ரியல் எஸ்டேட் பண்றது. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபாதர் காலத்துல இருந்து பழக்கம். நம்ம சிஸ்டருக்கு இவர் மக என்னோட பெரிய பையன் வந்து டியூஷனுக்கு வந்து இவங்க சிஸ்டர் வீட்டில் தான் படித்தான். அதுதான் படிச்சு அதுதான் வேற இது இல்லை. அது இருந்தானாக்கா நான் போய் அது ஹெல்ப் பண்ணுறேனாக்கா ஹெல்ப் பண்ணுறேன். இவருக்கு எவ்வளோ வாட்டி சொல்லிருக்குது எப்போமா அது போய்க்கூடாது, நான் 24/7 ஹெல்ப் பண்ணுறேன்.
அதெல்லாம் இது எப்போ நான் வந்தானாக்கா இமீடியட். சரி, இப்போ டெனண்ட்டோட காண்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்லண்ணே? அம்ஜத் இது இருக்குது இல்லை? அம்ஜத் நம்பர் தான் இருக்கு, மித்தவங்க டெனண்ட் நம்பர் இல்லையே. மேலே குடியிருக்கவங்க யார் பேர் என்ன? மேலே டெனண்ட் குடியிருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன? டைம் கொடுங்க சார். இஸ்மாயில் கூட பேசுறதில்ல, எதுவுமே பேசுறதில்ல, தேவரமையில் சொல்கிறதுனால இஸ்மாயிலுக்கு யாருக்கிட்ட நம்ம 2 நாள் டைம் சரியா? அவர் வந்து டெனண்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ஜெராக்ஸ் பண்ணி அனுப்புவார் சரியா? இல்லை வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புவார். இல்லை வாட்ஸ்அப் பண்ணா ஓரியரில் அனுப்பிச்சிடுறேன் நான். பக்கா டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறால நீங்கள் என்னத்துக்கு இப்போ அனுப்பிடுவார் சரியா? நம்ம வந்து இவர் தான் அனுப்புனாரு அப்படின்றத இஸ்மாயிலுக்கு தெரியக்கூடாது. அது நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது மெயின் அர்த்தம் இருக்குது. அது நான் பாத்துக்கிறேன். அது இல்ல காண்டாக்டே பண்ண முடியல, வாட்ஸ்அப் பிளாக் பண்ணிருக்காரு. நம்ம பண்ணலையோ நம்ம வந்து இஸ்மாயிலுக்கு இவரு மூலமா வந்துச்சுன்னு தெரியும். நான் கொடுத்தேன், சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ். ஆமா ஆமா, ஏன்னா இவர் வந்து ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்றாரு, குழந்தைக்காக ஹெல்ப் பண்றாரு. நான் எவ்வளவு வாட்டி சொல்றது கேட்டுங்க, நம்ம சிஸ்டர் கேட்டுங்க. ஏன் இப்படி பண்றாப்ல? நமக்கு என்ன ஃபேமிலி ப்ராப்ளம்ல நம்ம சென்டர்ல விட்டோம்னாக்கா நான் என்ன பண்ணும்? அது என்னன்னா ஹெல்ப் பண்ணாக்கா நான் இனி எவ்வளவு வாட்டி அத மாதிரி தான் வந்து அவரு பைத்தியக்காரு அது மாதிரி பண்றது நமக்கே தான் பேஜாராயிடுச்சு. பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப கோபத்துல ஆயிடுவாங்க. அவர் பண்ணுறது வேலை தப்பு தான் வேலை பண்ணு, நமக்கு தெரியல அதெல்லாம் பண்ணிட்டு. 2 சிஸ்டர் சொல்கிறது 3ஆண்டு கல்யாணம் பண்ணிருக்குது, அதெல்லாம் நமக்கு அது ஃபேமிலி ப்ராப்ளம் என்ன இருக்குது அதெல்லாம் நமக்கு வேணாம். எவ்வளோ வாட்டி சொல்லிருக்குது இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் சொல்ல வேணாம். இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ல, நான் பண்ணுறேன், இப்போ கூட சொல்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு. சரி, அவர் நம்பர் இருக்குல்ல? இருக்குது, டெய்லி ஃபோன் பண்ணுறது. என் சிஸ்டர் டெய்லி ஃபோன் பண்ணுறது. அட்ரஸ் அவர்கிட்ட அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் நீ அனுப்பிச்சுடுங்க, இல்லைனாக்கா நீ இப்போ தான் எழுதி கொடுத்துட்றேன். எழுதி கொடுங்க, நம்பிக்கை வைக்கணும், அவ்வளோதான். எழுதி இப்போ நம்பர் அட்ரஸ் பேப்பர் பேனா கொடுங்க. 100% நான் அனுப்பிச்சிடுறேன். இல்லை அவர் நம்பருக்கு அனுப்பிச்சு இல்லைம்மா, கூட இந்த வாட்ஸ்அப்பில்